வெதர் வேற லெவல்ல இருக்கு மேகமலையில. ஐயோ காலையில 6 மணிக்கு அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. ஒரு எல்லா வெயில் அடிச்சு குடிச்சு போக்கு எடுத்துக்கல டிவிலாம் அது கட்டி இருந்தோம். பார்த்தா ஐயோ எதிர்பார்த்தோம் மேகமலைன்ற மாதிரி இருந்தது. அப்படியே போயிட்டு ஒரு டீ அடிச்சுட்டு ஒரு ரிட்டன் வந்து மாறி இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போனோம். இது வந்து எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண ரூம் எடுத்துட்டு அதே கரெக்டாக ஆகிடுச்சு. சாப்பிட்டு போகும் பாட்டி இல்லை நான் ஒரு ஸ்பாட் சொல்கிறேன். நேற்று நாங்கள் பார்த்தோம் உள்ள க்ளீனியாக இருந்துச்சு. இதுக்குள்ளே போகலாம். இதான் சொர்க்கமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சொர்க்கம் மதுவிலே. எவன்டா சொன்னது சொர்க்கம் மதுவிலேன்னு? இங்க வாங்கடா, நாங்க காட்டுறோம் சொர்க்கத்தை. வர்ற மாதிரி இருக்கு, வர்ற மாதிரி. மேகமலை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சே ஹாய். ஒர்த்து வருமா? ஒர்த்து. லொக்கேஷனை பாரு ஆஃபீஸ்லேயே கிடைக்கும். பாரு இந்த பாட்டை அடிப்பட வராமல் எப்பா ரிசைன் பண்ணிட்டு போ பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம போன தடவை வரும்போது கூட இல்லை. இந்த மாதிரிலாம் இல்லை. போன டைம் வரும்போதுலாம் சரியான இது. ஆமாம், ஆக்சுவலி லாஸ்ட் டைம் நம்ம இறங்கும் போது தான் இந்த மேகம் அப்படியே ஃபுல்லாக ஏற ஆரம்பிச்சிது. நேற்று ஃபுல்லாக ஆமாம், அதான் நவம்பர் டிசம்பர் தான். நான் லாஸ்ட் டைம் அதான் பிளான் பண்ணேன். நவம்பர் டிசம்பர் போனால் தான் இந்த அளவுக்கு மிஸ்டேக் பார்க்க முடியும். எப்படி இருக்கு பாரு. அதுதான் கவர்மெண்ட் ஸ்டே. இதுதான் கவர்மெண்ட் ஸ்டே. இதுதான் இந்த ஆர்ச்சு டிஎன்இபி இல்லை ரீசெண்டாக இருக்கும். ஆனால் அதுவுமே பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 1800 2 ரூம் எடுக்கிற மாதிரி இருந்தால் 4000 வந்துடும்ல.
கரெக்டாக இப்போ தான் சாப்பிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு கிளம்புறோம், மழை பெய்யுது. மகாராஜா மெட்டு ரோடு வேறு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆஃப் ரோடாக இருக்கும். பாதி தூரம் ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு. அந்த இடத்துல ரோடு வேறு எப்படி இருக்குன்னு தெரியல. இன்றைக்கி டாமினர் வேறு ஏர் செக் பண்ணல போல், பின்னாடி காற்று கம்மியாக இருக்குது. இங்கே எங்கேயுமே காற்றடிக்கிற கடையோ பஞ்சர் கடையோ எதுவுமே கிடையாது மக்களே. இங்கே பாருங்க வெதர், ஐயோ நேச்சர் இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் லொக்கேஷன், சான்ஸே இல்லை. வாவ். இங்கே பார்த்தீங்கன்னா அதான் மக்களே, இங்கே வந்து எந்த கடையும் இல்லை. ஒரு எமர்ஜென்சிக்கு வண்டி வேலை பார்க்கறனால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எல்லாத்தையுமே ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு டேங்க்கு ஃபில் பண்ணிவிட்டு பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டு வந்துடுங்க. கரெக்டாக நீங்கள் மேலே ஏறதுக்கு முன்னாடி டேங்க் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகிறது கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஹோட்டலும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற ஹோட்டல் வந்து ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருக்கும். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போகிற வழியில் ஒரு டீ கடை இருக்குது. அந்த கடையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். காலையில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கேயே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டைம் லேப்ஸ் நிறைய எடுத்தோம். அதெல்லாமே வீடியோவில் ஆட் பண்ணுற சினிமாட்டிக் ஷாட் சொன்ன மாதிரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் அங்கங்கே நிறைய சினிமாட்டிக் ஷாட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். வாவ், ஓ மை காட். இங்கே பாருங்க மக்களே, அந்த மழை அப்படியே சாரல் அந்த க்ளவுட்ஸ்லேருந்து இறங்குது, அப்படியே சரன்னு. ரெயின் கோட் கூட போட்டு வரல, நாங்கள் மாதிரி நாட்டின்னு வந்துட்டோம். இது மழையாக பேஞ்சதுன்னா எங்கேயா நின்றுலாம். மேகமலை, எஸ். இதுக்கு அடுத்தது ஒரு 10-18 கிலோமீட்டரா மகாராஜா மெட்டு. எப்போ ஆண்டவா கொஞ்சம் நேரம் இந்த மழையை கொஞ்சம் நிப்பாட்டி வச்சேன்னா நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சட்டு புட்டுன்னு கிளம்பிடுவோம். ஏன்னா அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக சென்னை போகிறதா தான் பிளான். ஒரு 3 மணிக்கெலாம் இங்கேருந்து கிளம்புனா கூட நைட்டு ஒரு 12-1 மணிக்கு சென்னை ரீச் ஆகிடலாம். பார்ப்போம். கேமராலாம் ஒரு பக்கம் நினைஞ்சிட்டே இருக்குது. ஐயோ கேமரா தொடக்காமல் நான் பாட்டுக்கு அப்படியே vlog எடுத்துகிட்டு வரேன் மக்களே. நேற்று வந்த வேகத்துக்கு ஒரு 2 மணி நேரத்தில் ரூம் விசாரித்தோம். ஒரு இடத்துல 4000 ரூபா சொன்னாங்க, ஒரு இடத்துல 3500 சொன்னாங்க. கவர்மெண்ட் ரூம் வந்து ஆல்ரெடி சொன்னேன் 1800. அண்ட் தென் ஒரு எஸ்டேட்டில் 15,000 பர் ஹெட், 3,000 கேட்டாங்க. அந்த டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் டீ பங்களா மாதிரி. ஆனால் 3 வேளை சாப்பாடு எல்லாமே கொடுத்துருவாங்க. பட் ஆனால் ஒரு பர் ஹெட்டு கணக்கு அது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் ஒரு 3,500 சொன்ன இடத்துல 3,000 கேட்டு, அதனால் லாஸ்ட் டைம் அங்கே தான் நாங்கள் ஆல்ரெடி கேட்டுட்டுமே போனோம். ஸோ அதே இடத்துல கொஞ்சம் பேசி 3,000 ரூம் மட்டும். அது இல்லாமல் ஃபுட்டு நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தால் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். ஒரு 500 வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு 1 kg வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா ஒரு 2 வேளை கூட சாப்பிட்டுக்கலாம். அது இல்லாமல் சப்பாத்தி 20 ரூபா, பூரி 20 ரூபா. பூரி ஒரு செட் 50 ரூபா, ஒரு சப்பாத்தி 20 ரூபா. ஸோ உங்களுக்கு செஞ்சு தரத்துக்கு 250 350 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படியே ஃபுட்டுக்கு அப்படி இப்படின்னு கேல்குலேட் பண்ணால் ஒரு 1000 ரூபா பக்கம் வந்துடும். டீ காஃபி அது இதுன்னு எதனா வேணும்னா அப்படியே மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ரூபா 4500 ரூபா வரைக்கும் காசு செலவாயிடும். ஃபுட்டு அண்டு ஸ்டே ஒரு 4 பேர் வந்தீங்க அப்படின்னா. இப்போ எங்களுக்கு அது மாதிரி தான் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை ஈவனாக ஷேர் பண்ணிக்க வேண்டியதான், வாட் எவர் எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி. மேகமலைன்றது ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு ஜம். அது எல்லா இடமுமே நல்லா தான் இருக்கும். இந்த வரும்போது ஃபுல்லாக இங்கெல்லாம் நின்று ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ எல்லா இடத்துலையும் நின்று அதுக்கப்புறம் நடுவில் இந்த காட்டுக்குள்ளே வந்து ஒரு கொய்யா மரம் இருந்தது. இறங்கி போய் கொய்யாக்கெல்லாம் பறித்து தின்னோம். சரியான அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தோம். டீ குடிக்கலான்னு கிளம்பி 6:30 மணிக்கு கிளம்பணுமா, 6 மணி 6:30 மணிக்கு கிளம்பணும். ரிட்டர்ன் வரும்போதே மணி 10:30 ஆயிடுச்சு. வந்த வேகத்துக்கு சட்டு புட்டுன்னு குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு ஆல்மோஸ்ட் இப்போ டைம் வந்து 11:50 11:30 கிளம்பணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2-3 ஹவர்ஸில் எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எனக்கு என்னென்னா ஃபுல்லாக அப்படியே இந்த மேகமலையை ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். எண்டு வரைக்கும் போயிட்டு வந்துடும். மகாராஜா மெட்டி தான் எண்டு. ஸோ போகிற ரூட் வேறு மழை பெஞ்சுதுன்னா சேரும் சகதியமாக இருக்கும். அதில் வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லட்சி முடிஞ்ச வரைக்கும் போவோம். இல்லை அப்படின்னா நம்ம மற்ற ஸ்பாட்டெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஜாலியாக சினிமாட்டிக் ஷாட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ரிட்டன் கிளம்பிடலாம். ரிட்டன் ஒரு 3 மணிக்கெலாம் வந்துடணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கையோட நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்ருங்க. வீடியோலாம் பிடிச்சி மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னடா பண்ணுறீங்க? காதல் வேவ்ஸா? ஓ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணிட்டு போனன்றதுக்காக. ரைட் நல்லா இருப்பா, நல்லா இருந்தா சரி. கோப்ரோ ஆனே ஆகல மக்களே.
வேறு நிப்பாட்டி ஒரு வாட்டி பேட்டரி கழட்டி போட வேண்டியதாக இருக்குது. ஒன்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சில சமயம் ஆன் ஆகுது, ஒரு சில சமயம் ஆன் ஆக மாட்டேங்குது. இந்த ரோடை இன்னும் அப்படியே தான் வச்சுருக்காங்க. இந்த ரோடை போட்டு விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். லாஸ்ட் டைம் எப்படி இருந்தது அதே மாதிரி தான் இருக்குது. இந்த ஷார்ப்பான கல் இறங்கிடுச்சுன்னா ஒரு கடுப்பாயிரும். அதான் ஒரு பிரச்சனை இந்த ரோட்டில். மற்றபடி ஜாலியாக ஓட்டின்னு போகலாம். எது கல் இறங்கிட போகுது ஆண்டவா, உன்னை நம்பி தான் போகிறேன், ஏதாவது சம்பவம் பண்ணி விட்டுறாது. காத்திருக்கிற கடையும் இல்லை, பஞ்சர் கடையும் இல்லை, பஞ்சர் கிட்டும் கொண்டு வரல. வரும்போது சரியான ஆஃப் ரோடு மக்களே. ஒரு இடத்துலலாம் ஃபுல்லாக சேரும் சகதியமாக உச்சக்கட்டமாக இருந்தது. செம்மையாக வலிக்குது, செம்மையாக வலிக்குது. அப்படி வராத, அப்படி வராத, இப்படி வா. அங்கே வழுக்குது, இப்படி வா, இப்படி இறங்கிடு, உள்ளே இறங்கிடு, உள்ளே இறங்கிடு. அந்த கரெக்டாக சென்டரில் விட்டோம் பாரு, அப்படியே கீழே இறங்கிச்சு. நல்ல வேலை வண்டியை போடலை, காலை விட்டு. ஐயா இப்படி இப்படி இறங்கிடுச்சியா வண்டி. எங்கேயோ டிக்கெட் வாங்குவாங்களே, எங்கே வாங்குறாங்க? ஃபுல்லாக அப்படியே காலையில் மூடி இருந்ததுல, அந்த மாதிரி மூடி இருக்கும்னு நினச்சேன்யா. பாட்டு போடணுமா சார் உங்களுக்கு? இப்போது காப்பி ரைட்ஸ் கிளைம் வரும், கேட்டுக்கிட்டே நடப்போமா? அது இந்த ஹெல்மெட் பிடி கொஞ்சம். போன தடவை சரியான கூட்டம், ஒரு 50 பேர் உட்காந்துருந்தாங்களே. ஆமாம். ஸோ போன டைம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே உட்காந்து அங்கேயே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே ஓடிருப்போம். பட் போன டைம் அடித்து கொளுத்திருச்சு வெயில். எங்கடா அவன் அந்த கல்பிரிட் வரானே இல்லையா? அப்படியே அந்த பொம்பளை பிள்ளையோட போயிரு, வராத, அப்படியே போயிரு காரில். சங்கு ஊதுறாங்க. தண்ணே உன்னை யார் கூப்பிட்டா? இப்போ எங்கே இருக்க? அப்படியே ஓடிடு. இம்புட்டு நேரம் போட்டு தாக்கிட்டு இந்நேரத்துக்கு வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்க. ஐயா அங்கே பாரு ஸ்பாட், அது வரைக்கும் இருக்குது. மேலே இந்த வீடுலாம் கட்டி வச்சிருக்காங்கய்யா. ஐயா நம்ம நேற்று அதான் நம்ம போடி போய் ஏறணுமே, அந்த ஸ்பாட் அது. அப்படியே நேராக போயிட்டு அந்த மலைக்குள்ளே ஏறி அப்படியே போனோமே. டேய் அற்புதமாக இருக்குப்பா. டேய் என்னடா டீ எஸ்டேட் அந்த மூலையெல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் எப்படா போகிறாங்க? வழியே இல்லை. எங்கெங்கேயோ இருக்கு. வரவே இல்லை லாஸ்ட் டைம். இப்போ இந்த மலையில இருந்து அப்படியே அங்கெல்லாம் போக முடியாது. இருக்கா வழி? ஆனால் செக் போஸ்ட் போட்டுக்கலாம். கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் யாரும் போக முடியாது. ஃபுல்லாக இதெல்லாம் மலைகள் தாங்க. எஸ் ஐயா நம்ம நேற்று அதான் நம்ம போடி போய் ஏறணுமே, அந்த ஸ்பாட் அது. எஸ் அப்படியே நேராக போயிட்டு அந்த மலைக்குள்ள ஏறி அப்படியே போனோமே. பசங்க போய் ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துக்கிறானுங்க. அது எடுக்கிறானுங்க தெரியுதா? எஸ் அட் லாஸ்ட் ஃபைனலி ஒரு தரமான ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு மக்களே. அப்பா வெயில் அடித்து பொழகுது. மகாராஜா மெட்டில் ஏறினவனே பார்த்தீங்கன்னா ஒரு 150 மீட்டர்ஸில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். அந்த வியூ பாயிண்ட்டை தாண்டி மேலே ஒரு 1/2 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி வந்தீங்கன்னா மேலே ஒரு பில்டிங் தெரியும். அந்த பில்டிங்க்கு பேக் சைடு ஒரு ரூட்டு போகும். அது வழியாக வந்தீங்கன்னா
அதை பாருங்க, அந்த எட்ஜு ஒரு தரமான ஸ்பாட்டு. அங்கே ஒரு குட்டி கோயில் இருக்கும், நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அந்த இப்போவும் நான் ஒரு தரமான ஸ்பாட்டில் தான் உட்காந்துட்ருக்கேன். எஸ், அட்லாஸ்ட் ஃபைனல் ரீச் ஆகிடுச்சு. லாஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது ஆக்சுவலாக இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இந்த ஸ்பாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிருந்தா நான் அப்படி ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன். பட் இந்த வாட்டி இதை ஏன் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் போனோம் லாஸ்ட் டைம்ன்ற மாதிரி இருந்தது. ஸோ சூப்பராக இருக்குது. மகாராஜா மெட்டு வந்தீங்கன்னா மறக்காமல் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த வியூ பாயிண்ட்டை தாண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 கிலோமீட்டர் வருமா, ஒரு 300 to 400 மீட்டர்ஸ் வரும். ட்ரக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் வந்துடலாம். அந்த கோயிலை பார்த்துட்டு அப்படியே அந்த வியூ பாயிண்ட் அற்புதமாக இருக்கும். ஆமாம் மக்கள், எங்கே பாருங்களேன், அந்த ஃபுல்லாக மலை தான். செம்மையாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. இதுதான் அப்படியே போவோம் தேனிலேருந்து நேராக குமுளி. ஸோ சேஃப்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எல்லா வீடியோவிலும் சொல்கிறது தான். நிறைய ட்ராவல் பண்ணுங்கள், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நிறைய மெமரிஸ் சேவ் பண்ணுங்கள், நிறைய 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 ஹாப்பியாக இருங்க. அப்படியே கொஞ்சம் சினிமாட்டிக் ஷாட்ஸ் பார்த்துட்டு அப்படியே இந்த vlog எண்ட் பண்ணுவோம் மக்களே. பாய். டிஜேஃபே அட்லாஸ்ட் ஃபைனலி மகாராஜா மெட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கேருந்து ரூமுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அப்படியே செக் அவுட் பண்ணிட்டு கிளம்புறது தான் சென்னைக்கு நேராக. ஸோ மேகமலைக்கு வந்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பாட், இந்த ஆஃப் ரோடெல்லாம் நல்லா இருக்கும். ஆஃப் ரோடுன்னு சொல்ல முடியாது, ரோடு போகிறதுக்கு ஆக்சுவலி இப்போ தான் சேங்ஷன் ஆகிருக்கான். நெக்ஸ்ட்டு 90 டேஸ்க்குள்ளே ரோடு போடணுன்ற மாதிரி எதுவும் சொல்லியிருக்காங்களாம். மேபி நெக்ஸ்ட் இயர் வரும்போது இந்த ஸ்பாட்டுக்கு ரோடு வந்துடும் நினைக்கிறேன். ரோடு வந்துருச்சுன்னா சல்லுன்னு போயிடலாம். வேறு என்னெல்லாம் ஸ்பாட் இருக்குதுன்னு தெரில. நிறைய உள்ள அங்கேருந்து மேலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஸ்பாட், அவ்வளோ ஊருங்களாம் இருக்குது. பட் அது அங்கங்கே கேட் போட்டு வச்சுருக்கிறதுனால நம்மளால் எங்கேயும் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. பசங்க அந்த டீகர்லேயே நின்ட்டானுங்களா என்னை விட்டுட்டு, ஆளை காணோம் யாரையும். ஐயையோ, கரெக்டாக மேகமலை உள்ளே வரும்போது மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. Oh my god, oh my god, oh my god, oh my god, oh my god. சபா, ஏன் இந்த கொலை வெறின்ற. ஹைவேஸ் டேம் தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெதர் கம்ப்ளீட்டாக மாறிச்சு. அதுக்கு முன்னாடி வெயில் அடிக்குது, இந்த பக்கம் ஃபுல் மிஸ்ட்டு, மழை அடித்து பிரிக்குது. நைஸ். போன வேகத்துக்கு கிளம்பிடலாம் டக்குன்னு மழை வரத்துக்குள்ளே நினச்சேன். ரைட்டு, இன்றைக்கி நைட்டு ரைடு தான் போல் ஃபுல்லாக. போங்க, இப்போயே மணி 3:30, 4 மணிக்கு கிளம்புனாலும் எப்படியும் ஒரு 600-650 கிலோமீட்டர் பக்கம் வரும் நம்ம வீட்டுக்கு. நைட்டு ஃபுல்லாக திணற வண்டி ஓட்டிட்டு போக வேண்டியது தான். ஆனால் இது கோப்ரோ. எஸ் மக்களே, ஃபைனலி சரியான மழை அடித்து பிரிச்சிருச்சு. ஒரு 3/4 மணி நேரம் இப்போ தான் மழை விட்டுது. நம்ம ரூம் எடுத்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அதனால தான் அப்படியே கேமரா ஆன் பண்ணேன், நம்ம எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லணும்ல. ஸோ நீ மேகமலைக்கு வரத்துக்கு ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் பிஃபோர் இதோ இந்த போர்டு பார்த்துக்கோங்க, இதான் லேண்ட்மார்க்கு. ஸோ இங்கே இதுக்குள்ளே தான் நம்ம ரூம் எடுத்திருக்கோம். கார்லாம் நிற்குது, நிறைய பேர் வந்துருப்பாங்க போல். டைம் ஆயிடுச்சு, ரூம் செக் அவுட் பண்ணணும். ஆனால் மழை பெஞ்சு ஒரு 1 hour லேட்டான காரணத்தினால் எதுவும் செய்ய இயலாது. ஓகே மக்களே, மேகமலைக்கு வரத்துக்கு கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் பிஃபோர் இந்த போர்டு பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி ரூம் ஸ்டேலாம் எதுவும் மென்ஷன் பண்ணிட மாட்டாங்க, ஏன்னா அலோடு இல்லை அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னாங்க, நிறைய ரீசன்ஸ். ஸோ அப்படியே இறங்கி வந்து உள்ள இந்த 2 டேங்கர் தண்ணி டேங்க் 2 இருக்கும், அதெல்லாம் லேண்ட்மார்க் பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளே தான் நம்ம ஸ்டே எடுத்திருக்கோம். ஸோ ஸ்டே ரொம்ப சூப்பராக இருக்குமான்லாம் கேட்டால் மாட்ரேட்டாக இருக்கும், ஓரளவுக்கு மீடியமான ஸ்டே தான். பட்ஜெட் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஆப்வியஸ்லி. அது நம்ம ஏன்னா ஸ்டே பெருசாக வேறு எங்கேயுமே இல்லை, கவர்மெண்ட் ஸ்டே ஆல்மோஸ்ட் 1800 பக்கம் இருக்கிறதுனால நமக்கு ஸ்டே 2 பெட் இருக்கும், டீசெண்டான ஒரு பாத்ரூம் இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி வேறு ஒன்றும் இருக்காது. பட் அந்த லொக்கேஷன் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். போயிட்டு செக் அவுட் பண்ணிட்டு இப்போ மணி 4 ஆகுது மக்களே. சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க, ரூம் சாவி உங்ககிட்ட தானே இருக்குது. இங்கே தான் மக்களே நம்ம ஸ்டே பண்ணியிருந்த இடம். இந்த ஃபால்ஸ் குளிக்கலாம், பட்
அட்டைப்பூச்சி 1-2 இருக்கும். நம்ம நல்ல நேரம் ஒரு சில டைம் இருக்காது, ஒரு சில டைம் இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் இருக்காது. இந்த பசங்க இந்த பாறைக்கிட்ட குளிச்சதுனால தான் அப்படியே போயிட்டு ரைடிங் ஜாக்கெட் எடுத்து போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் மக்களே வேலை. ஐயோ